என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குருமா. ஒரு சிஸ்டர் வந்து மட்டன் குருமா வைக்க சொன்னாங்க. தீபாவளிக்கு எனக்கு டைமே இல்லை, அதனால இப்போ கடைக்கு சமைச்சிட்டு உங்களுக்காக நான் ஒன்றா சமைச்சிட்டு இருக்கிறேன், காமிக்கிறேன். இது மட்டன் குருமா. நான் வந்து 4 விசில் வச்சு வேக வச்சுட்டேன். 4 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்குது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன போட போகிறேன்னா பார்த்தீங்கன்னா சுராயி, பிரியாணி இலை, பெருஞ்சீரகம், பூவு, பட்டை போடலை. ஏன்னா சொல்கிறேன், ஏன்னா வெங்காயம் ஒரு பவுல் நல்லா வதக்குங்க. ஏன் பட்டை போடலைன்னா இருங்க சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நெய் குருமாக்கு, சைவ குருமானா சரி மட்டன் குருமாவாக இருந்தாலும் சரி நீங்கள் நெய் ஊற்றி ஆகணும். நெய் ஊற்றிட்டேன். நெய் பார்த்துக்குங்க. நெய் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் போடலாம். நான் வந்து 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதாவது எந்த ஸ்பூன் உங்களுக்கு தெரியல, இருங்க அதையும் காமிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு ஊற்ற போகிறேன். ஓகே, அதை ஏன் நான் வந்து பட்டை போடலைன்னா, நான் குருமா கறிக்கு வந்து பட்டையை நல்லா வறுத்துட்டு காஞ்ச பிளண்டரில் நல்லா அரைச்சிக்கிட்டேன். இது பட்டை காஞ்ச பிளண்டரில் நல்லா அரைச்சிக்கிட்டேன். நான் அப்புறம் போடுவேன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு. ஓகே, இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டுக்கோங்க. தக்காளி பழம் நான் 4 பழம் எடுத்தேன், சின்ன பழம். ஏன்னா தயிர் வேறு ஊற்றுவேனால கொஞ்சமாக எடுத்துருக்கேன் தக்காளி பழத்தை. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு, ஏன்னா 1 கிலோ மட்டன் தானே, அதனால கொஞ்சமாக கேரட்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எல்லாம் வதக்கிடுச்சு. ஓகே, இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கை பழுத்த மிளகா வெட்டிக்கிட்டேன், வெட்டி நல்லா அரைச்சிட்டேன். இது ஏன் கலருக்கு பழுத்த மிளகா, பச்சை மிளகா இல்லை. ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊசி மிளகா நான் கூட போட்டிருக்கேன். நாங்கள் இது வந்து கடைக்கு இல்லை, நான் வீட்டுக்கு சமைக்கிறேன். கடைக்கு நான் ஊசி மிளகா பரவா தான் போடுவேன். இது வீட்டுக்கு ஊசி மிளகா அரைச்சிட்டேன் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. பழுத்து மிளகா அரைச்சி ஊற்றிருக்கேன், அதுவும் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன போட போகிறேன்னா பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் இந்த கரண்டியில் 1 கரண்டி, இது வந்து சிறுஞ்சீரகத்தூள் 1 கரண்டி, மஞ்சத்தூள் இதில் 1/2 கரண்டி. இது என்னன்னு பார்த்தீங்களா, பட்டையை நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக பட்டையை வறுத்து அரைச்சிட்டு, சாரி இடிச்சிட்டு தான் அரைக்கணும், இல்லை பிளண்டர் வீணாக போயிடும். உங்கள் பிளண்டர் நல்லா இடிச்சிருங்க இடிக்கல்லில், அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இது பட்டை, இதில் ஃபுல்லாக 1 கரண்டி உப்பு எடுத்துருக்கேன். கடைசியாக நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா திருப்பி கொஞ்சம் தம்மா பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் மெயின் ஐட்டம், குருமா கறித்தூள். இதில் 4 கரண்டி எடுத்துருக்கேன் குருமா கறித்தூள். நான் பாபாஸ் வைப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற போகிறேன். என்ன தண்ணி பாருங்கள், நான் அளவு வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 ஜக் தண்ணி, 1 கிலோ ஆட்டரிசிக்கு 1 ஜக் தண்ணி. ஏன் இந்த ஜக் கொடுக்குறேன்னா எல்லாரும் வீட்டில் இந்த ஜக் கட்டாயம் இருக்கும். எனக்கு வந்து அளவு பேசின அளவு நான் எந்த அளவும் எடுத்துக்குவேன், ஏன்னா எனக்கு அளவு தெரியும். உங்களுக்கு தெரியாதுன்னு நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி ஜக்கில் 1 ஜக் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இந்த ஜக் வந்து நீங்கள் எங்கே வேணுமோ வாங்கிக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அளவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தூள் நல்லா வந்துடுச்சு. மதில் இதில் 1 ஜக் தண்ணி ஊற்றினால அதில் 1 ஜக் தண்ணி ஊற்றினேன். வேக வைக்கும் போது இதில் 3/4 ஜக் தண்ணி ஊற்றினேன். 3/4 ஜக்னா ஆனால் இப்படிங்க சொல்லுதே பார்த்து இவ்வளோ ஊற்றினேன். அது வந்து இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி, இவ்வளோ இருக்குது. அப்போ 1/2 ஜக் தண்ணி வருது, என் கணக்குக்கு 1/2 ஜக் தண்ணி வருது. இந்த 1 கிலோ ஆட்டை அரிசிக்கு நான் கொடுத்த அளவுக்கு இறைச்சி நல்லா வெந்துருச்சுங்க. கடைசியாக தான் நீங்கள் போடணும். எப்போதுமே அரைச்சிட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கையில் கொஞ்சம் தேங்காய் பூவு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம் பருப்பு, 3 நல்லா அரைச்சிருங்க. நல்லா அரைச்சிட்டேன் நான். முந்திரி பருப்பு
தேங்காய் பூவு நல்லா திக்காக அரைச்சிக்கிட்டேன். டோட்டலாக இந்த கறிக்கு 1.5 ஜக் தண்ணி வேணும், ஏன்னா ரொம்ப திக்காயிரும் கறி. கொஞ்சோண்டு காலிஃப்ளவர் பைத்தங்காய் வச்சுருக்கேன் பாருங்க, கடைசியாக போடுங்க. காலிஃப்ளவர் கொஞ்சம், பைத்தங்காய் கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து நீங்கள் இவ்வளோ போட வேண்டாம். நீங்கள் என்ன செய்யுங்க, இவ்வளோ போடாதீங்க தயிர். ஓகே, 1 2 இல்லைன்னு ரொம்ப புளிக்கும். 3 கரண்டி, நான் 3 கரண்டி தான் தயிர் ஊற்றிருக்கேன், மிச்ச தயிர் வச்சுட்டேன் பாருங்க. ஓகே, இப்போ என்ன போட போகிறேன்னா, காலிஃப்ளவர் ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லைல்ல, அதனால தான் கடைசியாக போடுறேன். இது பார்த்தீங்கன்னா என்னன்னா தண்ணிப்பால் டின்னு, தண்ணிப்பால் பாருங்க. தண்ணிப்பால் 1 கிலோ ஆட்டை அரிசிக்கு ஒரு அளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 டின்னு ஊற்றுறேன். ஏன்னா சிலருக்கு வந்து உரப்பு சாப்பிட மாட்டாங்க, அதனால உரப்பு வேணும்னா நீங்கள் 1/2 டின்னு ஊற்றினா போதும். இது நான் உரப்புலாம் செய்கிறேன், ஏன்னா அது ஊசி மிளகாய் ஊற்றிருக்கேன்ல, அது உரைக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்கு உரப்பு இல்லைன்னா 1/2 டின்னு ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தோடனே மட்டன் குருமா ரெடி. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வாட்டர் ஓகே, ரொம்ப திக்கா இல்லை, ரொம்ப தண்ணி மேலே பாருங்க. நான் மல்லித்தாள் போட போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து வெங்காயத்தாள் போட மாட்டாங்க, ஆனால் நான் போடுவேன். கொஞ்சோண்டு வெங்காயத்தாள் போடுவேன். நீங்கள் போடலாம் பரவாயில்ல, ஆனால் மல்லித்தாள் கட்டாயம் போடுங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ரெஸ்டாரண்ட் ராகேஷ் மட்டன் குருமா ரெடி. பாருங்க, ரொம்ப தண்ணியாக இருக்காதீங்க, ரொம்ப திக்காகவும் இருக்காதீங்க. இது 1.5 ஜக் தண்ணி கரெக்டாக வரும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும். நான் உரப்பு குறைச்சிருக்கேன், உங்களுக்கு உரப்பு வேணும்னா கடைசியாக திருப்பியும் பழுத்து மிளகா கூட வெட்டி போடலாம். நீங்கள் நான் ஊசி மிளகா ஒரு போல் நிறைய அரைச்சி ஊற்றிருக்கேன். மட்டன் குருமா ரெடி.